என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். முள்ளாய் தீண்டும் காதல் நாவல் பகுதி 3. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். மானசா ஒரு அழகு தேவதையாக நேவி ப்ளூ லெஹங்கா அணிந்து கண்ணாடி முன் நின்று ஒரு 1000 முறை தன்னை சரிபார்த்து கொண்டாள். ருத்ரனை பற்றி அவள் அம்மா பல முறை கூறி அவள் கேட்டதுண்டு. ஒரு முறை அவனை பார்த்து விட்டால் விழிகளை அகற்றவே இயலாது. அகற்றினாலும் மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டும் ஆணழகன். கம்பீரம் என்றால் அதை அவனிடம்தான் கற்க வேண்டும். இப்படியே பேசி பேசி அவள் மனதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டார். அவன் புகைப்படத்தை கூட அவள் இன்றளவும் கண்டதில்லை. ஒரு கற்பனை உருவத்தை மனதில் ஏற்றி அவனை கணவனாக அடையும் ஆசையோடு அவன் வரவுக்காக காத்திருக்கிறாள். விருந்தும் அலங்காரங்களும் தடபுடலாக இருந்தாலும் அதையும் தாண்டி நேற்று இரவே, ஏ அத்விதா, கொஞ்சம் அல்வா பண்ணி வை, வெளியே வாங்கி இருக்கலாம், மறந்துடுச்சு என்றார் சித்தி. மறக்கவில்லை என்று அத்விதா அறிவாள். அத்விதா எதை சமைத்தாலும் அதற்கு ஒரு தனி சுவை இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ள சித்திக்கு மனமில்லை. 2 நாட்கள் முன்பு அப்பாவிடம் அவர் பேசியது அவள் செவியிலும் எட்டவே செய்தது. வெளியில எவ்வளவு காசு கொடுத்து வாங்கினாலும் வீட்டுல செய்யற அளவு அல்வா சுவையா இருக்காது. பேசாம அத்விதா கிட்டேயே அல்வா செய்ய சொல்லிட்டா என்ன? சித்தி கேட்க, உனக்கு மனசாட்சியே கிடையாதா? வீட்டுல 4-5 பேருக்கு செய்யறது சுலபம், அதுவே 50-100 பேருக்குன்னா ரொம்ப கஷ்டம், வெளியவே வாங்கிக்கலாம் என்று கூறிவிட்ட அப்பா மனதை சித்தி எப்படி மாற்றினார் என்று அவளுக்கு தெரியவில்லை. நேற்று சித்தி கூறும்போது அப்பா எதிர்க்கவில்லை. அவளும் அமைதியாக இரவு முழுவதும் அமர்ந்து அல்வா செய்து முடித்து விட்டாள். வேலை முடியும் போது காலை 6 மணி ஆகிவிட்டது. காலை உணவு, மதிய உணவு அனைத்தையும் அப்படியே சமைத்து விட்டு உறங்கலாம் என்று அவளது அறைக்கு செல்லும் போது, ஏய், எங்கடி போற மகாராணி, வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணு, சாயந்தரம் பர்த்டே பார்ட்டி இருக்கு தெரியும்ல, எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கோம் சித்தி கூற. சித்தி, நைட்டு ஃபுல்லா நான் தூங்கல, அல்வா கிண்டிட்டே இருந்தேன், நல்ல தலை சுத்துது, கொஞ்ச நேரம் படுத்துட்டு வந்து கிளீன் பண்றேன். என்னது, படுத்துட்டு வந்து கிளீன் பண்றியா? தூக்கத்துல நீ கும்பகர்ணனுக்கு தங்கச்சியாச்சே, இடியே விழுந்தாலும் எந்திரிக்க மாட்டியே. முதல்ல செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போய் படுத்து தூங்கு. நாளைக்கு விடிகிற வரைக்கும் படுத்து தூங்கு, உன்னை யாரு தொல்லை பண்ண போறாங்க? பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கு அவள் இல்லை என்றாலும் பரவாயில்லை என்பதுதான் சித்தியின் எண்ணம். அது அத்விதாவுக்கும் தெரியும். மானசாவின் பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்ள அத்விதாவுக்கும் விருப்பம் இல்லைதான். வருவோர் போவோரின் கேலிக்கு ஆளாக யார்தான் விரும்புவார்கள்? ஆனால் இன்று தாத்தா வருவார். மானசாவின் பிறந்த நாளுக்கும் அவளது பிறந்த நாளுக்கும் தவறாமல் தஞ்சாவூரில் இருந்து வந்து விடுவார். அவரை பார்க்க வேண்டுமே. அப்பா வேறு வீட்டில் இல்லை. அந்த தைரியத்தில் தான் சித்தியின் இந்த ஆட்டம் அரங்கேறுகிறது. அவளுக்கு வேறு வழி ஏது? வீட்டை சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள். வண்ண தோரணங்களை கட்டியவர்கள் தான் வீட்டை குப்பை கூலமாக்கி இருக்கிறார்கள். உறக்கத்தை ஒரு ஓரமாக மூட்டை கட்டிவிட்டு சுத்தம் செய்ய ஆரம்பித்தவளால் முடியவில்லை. தட்டு தடுமாறி ஒரு வழியாக அவள் வேலைகளை முடிக்கும் போது மதியம் 2 மணி ஆகிவிட்டது. உடனே சென்று படுத்துக் கொண்டாள். அப்படியே உறங்கியும் போனாள். இதோ இப்போது 5:50 ஆகிவிட்டது. இப்போதும் அத்விதா ஆழ்ந்து உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறாள். அழைக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவராக வந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் ருத்ரன் வந்து விடுவான் என்று அத்விதாவின் அப்பாவை அழைத்து கூறியிருந்தான். அவன் வரவுக்காக அனைவரும் காத்திருக்கிறார்கள். தாத்தா சாத்தப்பட்டிருக்கும் அத்விதா அறை கதவை கண்டு, மானசா, அத்விதா கதவு ஏன் சாத்தி இருக்கு? என்ன பண்றா அவ ரூமுக்குள்ள இருந்து என்று கேட்டார். தாத்தா, என்னுடைய பிறந்த நாளை கம்பீரமா கொண்டாடுறது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல, அதுதான் கதவை சாத்திக்கிட்டு உள்ளேயே இருக்கா. இன்னைக்கு வீட்டுல அவ ஒரு வேலை கூட செய்யல தெரியுமா? பாவம் அம்மா தன்னந்தனியா எல்லா வேலையும் செஞ்சாங்க. நைட் ஃபுல்லா உட்காந்து அல்வா கூட கிண்டினாங்க. ஓ அப்படியா? இன்னைக்கு மட்டும்தானே அவ எந்த வேலையும் செய்யல? மத்த நாள் பூரா அவதானே இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் செய்யறா. உங்க அம்மா ஒரு நாள் தானே வேலை செஞ்சா, தப்பு எதுவும் இல்ல என்று கூறியவர் கதவை தட்ட, தூக்கம் இன்னும் கலையாத அத்விதா கதவு தட்டப்படும் ஓசை கேட்டு புரண்டு மறுபுறம் படுத்தாள். அத்வி என்ற தாத்தாவின் இனிமையான குரல் அவள் செவியில் லேசாக வந்து விழ தட்டு தடுமாறி எழுந்து வந்து கதவை திறந்தாள். அவளால் விழிகளை திறக்க கூட முடியவில்லை. டேய், என்னடா கண்ணை மூடிட்டே கதவை திறக்கிற? தாத்தா கேட்க மெல்ல விழிகளை திறந்தவள் தாத்தாவை கண்டதும் தாத்தா என்று அழைத்தபடியே அவர் தோளில் சாய்ந்தாள். தாத்தாவிடம் மட்டும்தான் அவள் ஒரு சிறு குழந்தையாகி போவாள். டேய், என்னடா இந்த நேரத்துல தூங்கிட்டு இருக்க? ஏன் உங்க பொண்ணும் பேத்தியும் எதுவும் சொல்லலையா? தாத்தா தோளில் விழி மூடி கிடந்தபடியே கேட்டவளை சுற்றி வளைத்து கொண்ட தாத்தா அவளை மெல்ல படுக்கைக்கு அழைத்து வந்து படுக்க வைத்த பின் அவள் அருகில் அமர்ந்து வாஞ்சையோடு அவள் தலையை வருடியபடியே,
என்னடா ஆச்சு என்று கேட்டார். அவள் விழிமூடி கிடந்தபடியே நடந்ததை கூற தாத்தாவின் முகம் வாடிவிட்டது. என்ன ஆச்சு தாத்தா, பதிலையே காணோம். இப்படி வேலை வாங்கி இருந்தும் நீ எந்த வேலையும் செய்யலன்னு மானசா சொன்னாலேம்மா, அதுதான் வேதனையா இருக்கு. பாட்டி இல்லாத வீட்டுல பேத்தி உன்னை எப்படி தன்னந்தனியா என்னால பாத்துக்க முடியும்? அது மட்டும் இல்ல, நீ இருக்கிறது உன்னுடைய சொந்த சித்தி கூட தானே. அவ உன்னை தாய் மாதிரி பாத்துப்பான்னு நினைச்சுதான் உன்னை நான் ஏன் கூட கூட்டிட்டு போகல. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. பெருமூச்சு விட்டவர், உன்னையும் தன்னுடைய குழந்தை மாதிரி வசந்தி பாத்துப்பான்ற நம்பிக்கையில தான் உன் அம்மா இறந்ததும் என் 2வது பொண்ணையும் உன் அப்பாவுக்கே கட்டி வச்சேன். இவ கூட ஒரு சராசரி சித்தியா உங்ககிட்ட நடந்துக்கிறாளேம்மா. தாத்தா, அவங்களுக்குன்னு சொந்தமா ஒரு குழந்தை வந்தா எல்லாருமே சுயநலவாதிகளா மாறிடுவாங்க போல. எனக்கு இதெல்லாம் பழகிடுச்சு தாத்தா. நீங்க என்னவோ புதுசா பாக்குற மாதிரி கேக்குற மாதிரி இப்படி வேதனைப்பட்டு இருக்கீங்க. எனக்கு நல்ல தூக்கம் வருது தாத்தா. நீங்க போய் உங்க மகளையும் பேத்தியையும் பார்த்து பேசுங்க. நாம நைட்டு பேசிக்கலாம். ஓகேடா, நீ தூங்கு என்று கூறிவிட்டு வெளியே வந்தவர் கதவை வெறுமனே சாத்திய பிறகு சித்தியை தேடினார். சரியாக 6 மணி ஆன போது ருத்ரனின் கார் வீட்டு வாசலில் வந்து நின்றது. அதை கண்டு அவனது ஊழியர்கள் அனைவருக்கும் வியப்பு. அத்விதா அப்பாவுக்கோ பெருமிதமாக இருந்தது. சார் எந்த பார்ட்டிக்கு போக மாட்டாரே? ஒரு ஊழியர் வியப்போடு கிசு கிசுக்க, மணி சார் அவருடைய பொண்ணு போட்டோ எதையாவது ருத்ரன் சாருக்கு காட்டி இருப்பாரு போல. பொண்ணு அப்படியே தேவதை மாதிரில இருக்கா. அந்த பொண்ணுடைய அழகுல மயங்கிதான் சார் பர்த்டே பார்ட்டிக்கு வந்துட்டாரு போல. மற்றொரு ஊழியர் கூற, வாய்ப்பு இருக்கு, ஆனா மணி சார் போட்டோ எதையும் காட்டி இருக்க மாட்டாரு. அவருடைய ஸ்டேட்டஸ் எதையாவது ருத்ரன் சார் பார்த்திருப்பாரு என்றார் ஒருவர். ஊழியர்கள் அனைவரும் மானசாவின் அழகை கண்டு வியந்து நிற்கும் போது அல்லவா ருத்ரன் வருகிறான். அவர்கள் சந்தேகம் நியாயமானதுதானே. புகைப்படத்தில் பார்த்ததை விட நேரில் மானசா இன்னும் அழகாக இருக்கிறாள் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்ட ஊழியர்கள் ருத்ரன் மானசாவை மனம் செய்து கொள்ள விரும்பினால் கூட வியப்பதற்கில்லை என்று பேசிக்கொண்டனர். அப்பா சித்தி இருவரும் வாசலுக்கே வந்து ருத்ரனை வரவேற்க வீட்டிற்குள் நுழைந்த ருத்ரனின் விழிகள் அலைப்பாய்ந்தது. அது மானசாவை தேடுகிறது என்றுதான் அனைவரும் நினைத்தனர். அது அத்விதாவை தேடுகிறது என்று யார் அறிவார்? மானசா கூட அவன் தன்னை தான் தேடுகிறான் என்று நினைத்து அவன் முன் பணிவாக வந்து நின்று, வணக்கம் சார் என்றாள். தன் அம்மா கூறி கேட்டு தான் மனதில் வரைந்து வைத்திருந்த கற்பனை உருவத்தை விட ருத்ரன் இன்னும் அழகாகவும் கம்பீரமாகவும் இருக்கிறான் என்று கண்டு இவனே தனக்கு கணவனாக வர வேண்டும் என்று அனைத்து தெய்வங்களையும் வேண்டினாள் மானசா. மானசாவின் பணிவான அந்த வணக்கம் ருத்ரனை ஈர்க்கவே செய்தது. அழகும் பணிவும் இல்லாத அத்விதா எங்கே? அழகும் பணிவும் அளவுக்கு அதிகமாக கொட்டி கிடக்கும் மானசா எங்கே என்றது அவன் மனம். புன்னகைத்தபடியே கை கூப்பி அவனும் வணக்கம் கூறியதோடு பின்னால் வந்த தன் PA சுரேஷின் கையில் இருந்த அந்த பரிசு பெட்டியை வாங்கி மானசாவிடம் நீட்டி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்றான். தேங்க்யூ சார் நெகிழ்ச்சியோடு கூறியவள், வாங்க சார், எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், கேக் வெட்டலாம் என்று அழைத்தாள். அவன் வந்து கேக்கின் அருகில் நிற்க, எல்லாரும் வாங்க கேக் கட் பண்ணலாம். அப்பா அனைவரையும் அழைத்தார். அனைவரும் வந்து நிற்கும் போதும் ருத்ரனின் விழிகள் அத்விதாவை தேடியது. ஆனால் அவள் எங்கும் இல்லை. மணி சார், உங்க பெரிய பொண்ணுங்க? ருத்ரன் கேட்டதும் வசந்தியின் முகம் மாறிவிட்டது. அவ சரியான சோம்பேறி சார், தூங்கிட்டு இருக்கா என்றார். தங்கச்சி பிறந்த நாளை கொண்டாடாம தூங்குறாளா உங்க பொண்ணு? ஊழியர்களில் ஒருவர் அப்பாவிடம் கேட்க அவரால் பேச முடியவில்லை. இவர் எப்படி பேசுவாரு? இவருக்கு இவருடைய மகளை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது என்று கூறி மூத்த தாரத்து மகன்ற திமிரு சித்தியான என்னையும் என்னுடைய பொண்ணையும் மதிக்கவே மாட்டேங்கிறா என்று இல்லாததை பொல்லாததை எல்லாம் சித்தி கூற அப்பா மறுத்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மாப்பிள்ள, வசந்தி சொல்ற எதுவுமே உண்மை இல்ல. அப்படி இருந்தும் நீங்க இப்படி எதுவுமே சொல்லாம பேசாம நிக்கிறீங்களே, ஏன்? தாத்தா பொங்கி வந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு கேட்டார். நானும் அத்விதாவும் இந்த வீட்டுல நிம்மதியா வாழணும்ல மாமா என்று கேட்டவரின் நிலையை புரிந்து கொண்ட தாத்தா அமைதியாகிவிட்டார். கேக் வெட்டி முடித்ததும் விருந்து ஆரம்பமாகிவிட்டது. அல்வா செம சூப்பர் என்று கூறாதவர்களே இல்லை. மணி சார், இந்த அல்வாவை எந்த பேக்கரியில வாங்குனீங்க? ருத்ரனும் கேட்க, இது பேக்கரியில வாங்கினது இல்ல சார், மானசா செஞ்சது பெருமையாக சித்தி கூற, அப்படியா என்று அனைவரும் வியந்தனர். விருந்தை முடித்துக் கொண்டு ருத்ரன் புறப்படும் போது, சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றார் சித்தி. பேசணுமா? என்ன பேசணும்?
அப்பாவை பார்த்தபடி ருத்ரன் கேட்டான். அவரோ திருதிருவென விழித்தார். சார், தனியா பேசணும், சித்தி கூற. ஓகே என்றவன் அவரோடும் அப்பாவோடும் தனியாக வந்து அமர்ந்தான். சார், நான் சொன்னேனே என்னுடைய அக்கா பொண்ணு அத்விதா பத்தி. ஆமா, ரொம்ப திமிர் பிடிச்சவ சார். என்னையும் என் பொண்ணையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அந்த கொடுமையிலிருந்து என் பொண்ணை காப்பாத்ததான் அவளை விட சின்னவளான என் பொண்ணுக்கு முதல்ல வரன் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது நல்ல வரன் இருந்தா, அதாவது உங்களை மாதிரியே வசதியான வரன் இருந்தா, அவர் முடிக்கும் முன் மானசாவுடைய அழகுக்கு நீ நானும் போட்டி போட்டுட்டு 1000 வரன் வந்து நிக்குமே, அப்புறம் என்ன கவலை? இல்ல சார், அத்விதா எப்பவும் நீ அழகா இருந்தாலும் ஏதாவது ஏழை வீட்டுக்கு தான் வாக்குப்பட்டு போவேன்னு மானசாவை கிண்டல் பண்றா சார். அவ மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி ஒரு வரன் மானசாவுக்கு அமையணும். உங்களுக்கு மானசாவை பிடிச்சிருந்தா? சித்தி இழுக்க சிரித்தவன், மானசாவை யாருக்குதான் பிடிக்காது? அப்படின்னா சார் நீங்களே? அதிர்ந்து போனவன் அவரை புரியாமல் பார்த்தான். நான் என்ன பண்ணணும்? இல்ல சார், நீங்களே உங்களை மாதிரி பணக்கார ஏதாவது ஒரு வரனை பார்த்து எங்க கிட்ட சொன்னா நல்லா இருக்கும். அதனால என்ன, மானசாவுடைய அழகுக்கு கண்டிப்பா நல்ல வசதியான ஒரு வரன் தான் அமையும். அப்படி இல்ல சார், அந்த அத்விதா தொல்லை தாங்க முடியல, ரொம்ப டார்ச்சர் பண்றா. அவகிட்ட இருந்து தப்பிக்கணும்னா உடனே மானசாவுடைய கல்யாணத்தை நடத்தி வச்சிடணும். அதுதான் உங்ககிட்ட. எனக்கு உங்க நிலைமை புரியுது. இப்ப என்ன, நீங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும், அவ்வளவுதானே? அவர் கூற வந்ததை புரிந்து கொள்ளாமல், மணி சார், உங்க பொண்ணு அத்விதா வேலை ஏதாவது தேடிட்டு இருக்காங்களா என்று கேட்டான். ஆமா சார். அப்படின்னா நாளைக்கு நீங்க ஆபீஸ் வரும்போது உங்க பொண்ணையும் உங்க கூட கூட்டிட்டு வந்துடுங்க. என்னுடைய PS சுரேஷுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருக்கு. அவர் இன்னும் 1 வாரத்துல வெளிநாடு போறாரு. அந்த வேலையை நான் உங்க பொண்ணுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நீங்க நாளைக்கு உங்க பொண்ணோட என்ன வந்து பாருங்க. கண்டிப்பா சார், உற்சாகத்தோடு கூறிய அப்பாவை ஒரு முறை முறைத்தார் சித்தி. ஓகே, இனி நான் கிளம்பலாம்ல என்றவன் எழுந்து கொள்ள, அத்விதாவின் அறைக்கதவை திறந்து கொண்டு தாத்தா உள்ளே சென்று கதவை சாத்த, அந்த ஒரு சில நொடியில் படுக்கையில் ஒரு புறம் சரிந்து ஆழ்ந்து உறங்கும் அத்விதாவை கண்டான் ருத்ரன். இதுதான் உன்னுடைய நிம்மதியான கடைசி தூக்கம். இனிமேல் நீ நிம்மதியா ஒரு நாள் கூட தூங்க போறதில்ல, தனக்குள் கூறிக்கொண்டவன் விடை பெற்றுக் கொண்டான். பகுதி 3 நிறைவடைந்தது. பகுதி 4 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.